இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளில் நாம் ஒரு ஆழமான கருத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். என்னவென்றால், மாறு இல்லைன்னா ஏமாறுவ என்ற ஒரு சிந்தனுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். சில தீய பழக்கங்களிலிருந்து நாம் மாற வேண்டும், இல்லை என்றால் ஏமாற்றப்படுவோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. உதாரணமாக திருவிழியத்திலே நாம் சக்கையை பார்க்கிறோம். அவர் ஏமாறி கொண்டிருந்தார். இயேசுவை சந்திப்பதற்கு முன்னிலையில் இருந்து எப்பொழுது இயேசுவை சந்தித்தாரோ அப்பொழுதிலிருந்து அந்த ஏமாற்றத்தில் இருந்து தன்னை ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்துகிறார். வாழ்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்குகிறார். இன்னைக்கு நம்மளும் ஏமாந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நம்மள்ட்ட எது இருந்தா நம்ம நிறைவா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட டிவி இருந்தா, வீடு இருந்தா, என்கிட்ட கார் இருந்தா, என்கிட்ட எல்லாமே இருந்தா, எனக்கிட்ட நகை இருந்தா, என்கிட்ட பணம் இருந்தா நான் நிம்மதியா இருப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கு, அடுத்தவங்கள்ட்ட இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்படி நாம் தவறான எண்ணங்களை கொண்டிருப்பதனால் அதை நோக்கி நாம் ஓடும்போது, அதை நோக்கிய நம்முடைய ஜெபங்கள் இருக்கும்போது நாம் ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே சக்கையு மாறிய பிறகு என்னிடம் இருக்கக்கூடியதை 2 மடங்காக 3 மடங்காக நான் பிரித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னையே ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக, மாமனிதராக மாறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒன்று, எதில் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம், நம்ம மாறாம இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. உதாரணமாக, ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கும். ஆனா அவங்க ஒரு பேக்கரிக்கு போனாங்க அப்படின்னா அங்கே ஒரு குலோப் ஜாமுன் பாக்குறாங்க அப்படின்னா எச்சி வடிய ஆரம்பிக்கும். சரி, ஒண்ணு சாப்பிட்டுட்டு இன்னொரு மாத்திரையை போட்டுக்கிறோம், ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இப்ப குலோப் ஜாமுன் சாப்பிட்டா அன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா? ஆசை, அந்த ஏமாற்றக்கூடியது, இந்த கவர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம் நம்மையே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இதற்கு முன் உதாரணமாக சக்கையு தான் இருக்கிறார். எனவே அவருடைய வாழ்க்கையை நாம் தொடக்கத்திலிருந்து வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 20வது அதிகாரத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் தொடக்கத்தில் இருந்து ஒரு வரிதண்டூராக, பாவியாக, ஒரு குட்டையராக, அவன் ஒரு வரிதண்டு இருக்கிற தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப அளவு கடந்த செல்வங்கள் சேர்ப்பதுதான் வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இனிமையானது, இருப்பதில் நிறைவு காண்பது, நம்மால் முடிந்ததை பெற்றுக்கொள்வது என்பதுதான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கோயிலுக்கு போறதுக்கு கூட கடன் வாங்கிட்டு போறாங்க. எந்த கடவுளாவது கேட்டாங்களா, நீ போய் கடன் வாங்கிட்டு எனக்கு கடமையை செலுத்துன்னு கேட்டாங்களா? கிடையாது. அதே போல இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய குணம் ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு இயேசுநாதருடைய சிலைக்கு மாலை போட்டிருந்தாங்க. என்ன மாலை அப்படின்னா, காகித மாலை. ஒவ்வொன்றாக எழுதி இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு 108 முறை எழுதி போட்டால் என்னுடைய வேண்டுதல் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. 108 முறை போட்டா அந்த வேண்டுதல் நடக்கும்னு யாரு சொன்னது? யார் அப்படி ஒரு பொய்யான செய்திகளை பரப்பி விட்டது என்பது தெரியவில்லை, இன்னைக்கும் தெரியவில்லை. அது எந்த ஒரு நூட்களிலும் இல்லை, எந்த திருவிழியத்தில் அதை பற்றிய குறிப்புகளும் இல்லை. இது ஏதோ ஒரு முட்டாள் சொன்ன செய்தியை நம்பி இன்று அநேக மக்கள்கள் தவறான பக்தி முயற்சி எடுக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். ஒரு சில இடங்களில் பார்க்கிறோம், அருள் தந்தையர்கள் செய்யக்கூடிய தவறுகள் கூட இருக்கும். சிலர்லாம் இந்த தியானத்துக்கு வருவாங்க, இந்த மெழுகுதிரியை வாங்குங்க, இது எருசலேம்ல இருந்து கொண்டாடப்பட்டது, இந்த துணியை வாங்கிக்கோங்க, வீட்டுல கட்டி வைங்க, இந்த எண்ணெய் நல்லது, இந்த எண்ணெயை பூசுங்க, நல்லா இருக்கும். எதுவுமே நல்லது கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏமாறுகிறீர்கள் என்பது பொருள். படைத்தவனை விட்டு விட்டு படைப்புகளில் கவனம் செலுத்துகிறோம் என்றால் நம்மை போல முட்டாள்கள் யாரும் கிடையாது. இறைவன் நமக்கு கொடுத்த ஒன்றே ஒன்று மெழுகுதிரி கிடையாது, எண்ணெய் கிடையாது, துணி கிடையாது, திருவிழியத்தை வாசிக்காமல் சும்மா என் வீட்டுக்கு வெளியில அந்த அவங்க கொடுக்குற மந்திரிச்சு கொடுக்குற துணியை கட்டினா எல்லாம் சரியாயிருமா? அவங்க மந்திரிச்சு கொடுக்குற மெழுகுதிரியில எல்லாம் சரியாயிருமா? இல்ல அவர்கள் மந்திரித்து கொடுக்கக்கூடிய மண்ணுல எல்லாம் சரியாயிருமா? சரியாகாது. ஏனென்றால் நாம் ஏமாறுவதற்கு தயாராகி கொண்டிருந்தோம். அப்ப இதை வைத்து நான் கடவுளை அடைய முடியாது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தை உங்களுள்ளும் உங்கள் வார்த்தை என்னுள்ளும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நமக்குள் சொல்லிவிட வேண்டும். இந்த ஒரு குறு செய்தி வழியாக இந்த மறைவுரையை கேட்கக்கூடிய மக்களை நீங்கள் தயவு செய்து உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், இல்லைன்னு ஏமாந்து போவீர்கள்.
எங்க போனாலும் எண்ணெய் வாங்குறது, எங்க போனாலும் துணியை வாங்குறது, எங்க போனாலும் மெழுகுதிரி மந்திரிச்சிருக்காங்க, இந்த மெழுகுதிரி வீட்டுல எரிஞ்சா பிரகாசமா இருக்கும், அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஒண்ணும் இருக்காது. கிறிஸ்து அதில் இல்லை. கிறிஸ்து வார்த்தையில் இருக்கிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இன்று ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி சில ஏமாற்ற தொடங்கி விட்டார்கள். இந்த மெழுகுதிரி அந்த எண்ணெயினால் செய்யப்பட்டது, ஒலிவ எண்ணெயினால் ஒன்றும் கிடையாது. அது ஏமாற்றக்கூடிய ஒரு வழிமுறையை இன்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களிடம் இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாம் மையமாக வைத்து நடக்கும்போது படைப்பு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே நாம் மெழுகுதிரியிலையும் அந்த துணியிலையும் அந்த மண்ணிலையும் அந்த அவர் போன்ற கொடுக்கக்கூடிய எண்ணெயிலையும் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் இறைவனுடைய வார்த்தையில் வைத்தோம் என்றால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்று அது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது. இன்னைக்கு மக்கள் அதை போய் முண்டி மோதி அடிச்சு கிடக்குறாங்க. இது போச்சு. இப்ப இன்னொரு முறை ஒன்று வந்திருக்கிறது. என்னவென்றால், எங்கே போனால் அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு தருது, அதை ஒரு குறுந்தகடு ஒன்று வாங்கிட்டு இருக்கிறது போட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வியாபார யுக்திகளை பயன்படுத்த ஆரம்பித்துட்டா மக்களாகிய நீங்கள் ஏமாற தொடங்கி விட்டீர்கள் என்பதுதான் உண்மையாக இருக்குது. எனவே மக்களே, நீங்கள் ஏமாறாதீர்கள். ஏமாறாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் மாறுங்கள். இறைவனுக்கு உகந்தது எது? எண்ணெயா? இறைவனுக்கு உகந்தது எது? மண்ணா? இறைவனுக்கு உகந்தது எது? மெழுகுதிரியா? இறைவனுக்கு உகந்தது எது? துணியா? இல்லை. இறைவனுக்கு உகந்தது நான் தான். என்னைய மாத்தாம என்னிடம் இருக்கக்கூடியது எதை மாத்தினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எனக்கு வாகனம் ஓட்ட தெரியாது. ஆனா வாகனம் புது புது வாகனத்தை வீட்டுல வச்சிருந்து அதை நான் பயணம் பண்ணா பயணம் சரியாயிருமா? சரியாக. எப்பொழுது நான் ஓட்ட கற்றுக்கொள்கிறேனோ அப்பொழுதுதான் அந்த வாகனம் சீரும் சிறப்புமாக செல்லும். இல்லை என்றால் விபத்துக்கு உள்ளாகிவிடும். அதே போலதான் நீங்கள் இறை நம்பிக்கையோடு நான் மெழுகுதிரியை வாங்கிட்டு வந்தேன், அந்த நம்பிக்கையோடு துணியை வாங்கிட்டு வந்தேன், அந்த நம்பிக்கையோடு மண் அள்ளிட்டு வந்தேன், அந்த நம்பிக்கையோடு எல்லாம் பண்றேன் அப்படின்னா அதன் நிமித்தம் புதுமைகள் நடக்க போவதல்ல. மாறாக இறை வார்த்தையின் நிமித்தத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. எனவே கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகிய நாம் படைப்புகளில் நம்பிக்கை வைக்காமல் படைத்தவனில் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏமாறாதீர்கள். யாரையும் ஏமாத்தவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே சக்கேயு இதன் மூலமாக எனக்கு வாழ்வு கிடைத்துவிடும் என்று அற்ப பொருட்களின் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருந்தார். ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதே தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் இழந்து விட்டார். அதாவது தேவையற்ற சுமைகளை இழந்து விட்டார். இழந்ததின் பொருட்டு அவர் நிலைவாழ்வை உரிமையாக்கி கொண்டார். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் உயிருள்ள வார்த்தையாக இருக்கக்கூடிய இறை வார்த்தையை சுமக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி அவலமாயி போச்சுன்னா, இன்னைக்கு ஒரு அம்மா பூசைக்கு வராங்க, கையில மெழுகுதிரியை தூக்கிட்டு வராங்க. ஃபாதர், இந்த மெழுகுதிரி எருசலேம்ல இருந்து என் பேரன் கொண்டுட்டு வந்தது மெழுகுதிரி. சரிம்மா, இது என்ன பண்ண போறீங்க? கோயில்ல பத்த வைக்கணும் ஃபாதர், எல்லார்ட்டையும் காமிக்கணும் ஃபாதர். என்ன புரியல எனக்கு. எப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஒரு திருவிழியத்தை, இறைவன் கொடுத்த வார்த்தையை கொண்டு வர இன்று யாருக்கும் அதை தூக்கி வர கூட மனம் இல்லை. ஆனால் அற்ப பொருட்களில் இன்னைக்கு நம்பிக்கையை வைத்து கொண்டு இறைவனை அவமானப்படுத்தக்கூடிய கத்தோலிக்கர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய மாற்றம் இறைவனுக்கு உகந்த மாற்றமாக இருக்க வேண்டும். எவ்வாறு சக்கேயு இறைவனுக்கு உகந்த மாற்றத்தை முன்னெடுத்தாரோ அதே போல நாமும் நம்முடைய மாற்றமும் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும்போது அது நமக்கு சக்தியை கொடுக்கும், அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். எனவே நாம் அற்ப படைப்பு பொருட்களின் நம்பிக்கை வைக்காமல் இறை வார்த்தையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நீங்க என்னதான் மந்திரித்த பொருட்களை வாங்கிட்டு வந்தாலும் அதற்கான ஒரு குறிப்பிட்ட காலம்தான் உண்டு. அதை நம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் விண்ணும் மண்ணும் அழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையோ ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ அழியாது ஒழியாது என சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அழியாத ஒழியாத இறை வார்த்தையை தூக்கி நடப்பதை விட்டு, அவற்றின் நம்பிக்கை வைப்பதை விட்டு அற்ப மெழுகுதிரியிலையும் அற்ப மந்திரிக்கப்பட்ட கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருட்களில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்றால் என்னை விட ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இன்றிலிருந்து ஒரு விருது வாக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அழியாத வார்த்தையை நான் தூக்கும் போது நானும் அழியாமல் போய்விடுவேன். தொடக்கத்தில் கைகளில் ஏந்துங்கள், பிறகு இதழ்களின் மூலமாக இதயத்தில் ஏத்துங்கள். நாமும் அழியாத வாழ்வை நோக்கி புறப்பட முயற்சி செய்வோம். ஆமீன்.